ஹாய் டு ஆல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆகிட்டே இருக்குது. எக்கச்சக்கமான கமெண்ட்டு, லைக்ஸு வந்துனே இருந்தது இந்த வீடியோவுக்கு வந்து. அப்போது தான் நான் ஒரு விஷயம் நினச்சேன். எல்லாருமே இந்த வீடியோவை மனசார கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏங்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா பாசத்துக்கு ரொம்ப ஏங்குது. ஆனால் அதோட அம்மா வந்து ஏன் வந்து அந்த குரங்க வந்து அந்த குழந்தைய வெறுக்குறாங்க அப்படின்றது தெரியல. மேபி வீடியோக்காக அத எடுத்தாங்களா? இல்லையா? அப்படின்றது தெரியல. ஆனா நெறையா பேரு பர்சனலா அத கனெக்ட் பண்ணும்போது, அத பத்தி பேசியே ஆகணும்ல. அந்த குரங்குக்கு கூட தெரியுது. "ஐயோ! பாசம் இல்லாம வாழ முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மனுஷங்க நமக்கு எப்படி இருக்கும்? இந்த கதை உங்களுக்கும் தெரிஞ்சாலும் நானும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அம்மா குரங்கு வந்து என்ன பண்ணுது, குழந்தை குரங்க தள்ளி தள்ளி விடுது. ஏன் தள்ளுது அப்படின்ற காரணமே தெரியல. ஆனா அந்த குழந்தை குரங்க தள்ளி தள்ளி விடுது. ஆனா குழந்தை குரங்கு என்ன பண்ணுதுன்னா, அம்மாகிட்டயே போயிட்டு ரொம்ப அட்டாச் ஆக நினைக்குது. ஆனா அம்மா குரங்கு சேர்த்துக்கவே மாட்டேன்து. இத பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, அந்த குழந்தை குரங்குக்கு ஒரு பெரிய பொம்மைய வந்து கிஃப்ட் பண்றாரு. அம்மா மாரியே இருக்கிற ஒரு பெரிய குரங்கு பொம்மைய கிஃப்ட் பண்றாரு. உடனே அந்த குழந்தை குரங்கு வந்து நினச்சிக்குது, இதுதான் என்னோட அம்மா அப்படின்னு நினச்சிட்டு போற இடம்லாம் அந்த பொம்மை குரங்க தூக்கிட்டே போகுது. இத பார்த்துட்டு இந்த அம்மா குரங்கு அப்ப கூட தான் மனசு இறங்கவே இல்ல. பார்க்குறவங்களுக்கு வேணாம், மத்தவங்களுக்கு வேணாம், பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும், பேசிட்டு இருக்க எனக்கும் வேணாம். அது பொம்மையா இருக்கலாம். ஆனா அந்த குழந்தை குரங்குக்கு அதுதான் அம்மா. ஊர் உலகம் 1000 பேசிடலாம். ஊர் உலகம் 1000 பேசிடலாம். இப்போ கூட நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. இது என்னன்னு கேட்கறத விட, உங்ககிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவ பெர்ஃபெக்ட்டா முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த மாரி தான் அந்த குழந்தை குரங்குக்கு கரெக்ட்டா புரிஞ்சிருக்கு. பாசம் காட்டுறதுக்கு ஆள் இல்லைனாலும் கிடைச்சத ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழுது பார்த்தீங்களா? இத அந்த குரங்குகிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்ட்டங்க சொல்லப் போறேன். மறுபடியும் வேற ஒரு வீடியோல பெர்ஃபெக்ட்டா நம்ம சந்திப்போம். டாட்டா.